ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்க வச்சு நேந்திர பழம் வச்சு ஒரு பழம் பொரி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வேண்டி ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் மைதா ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். அதில் 3 பழத்துக்கு அவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன். அது கழிஞ்சு கொஞ்சமாக அரிசி பொடியும் சேர்க்கணும். இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா, கலருக்கு வேண்டி கொஞ்சமாக மஞ்சப்பொடி, എന്നിട്ട് ഏലക്കാവും கொஞ்சம் சின்ன ஜீரகம் சேர்த்து பொடிச்சு வச்சது அது கூட சேர்க்கணும். அது கொஞ்சம் சுகர் வந்துட்டு கொஞ்சம் அளவு சேர்த்தா போதும். அது கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து தண்ணியும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். அது கட்டை பிடிக்காமல் இருக்க அளவுக்கு வர அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லாவே மிக்ஸ் பண்ண பிறகு நான் கொஞ்சம் கலருக்கு வேண்டி கொஞ்சம் கூட மஞ்சப்பொடி இது கூட சேர்த்துருக்கேன். நான் உங்களுக்கு கலருக்கு மட்டும் சேர்த்தா போதும். இது ஒரு 20 மினிட்ஸு கிட்ட நம்ம இதை வெயிட் பண்ணி வைக்கணும். இது அந்த 20 மினிட்ஸ்லேயே நம்ம நேந்திர பழம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நான் பழம் வந்துட்டு 2ஆக தான் கட் பண்ணியிருக்கேன். அது 3 ஸ்லைடாக கட் பண்ணி தான் இதை நான் யூஸ் பண்ணுறது. அந்த அளவுக்கு தான் நான் மாவும் எல்லாமே எடுத்து மிக்ஸ் பண்ண அளவு தான் உங்கள்கிட்ட சொன்னது. 20 மினிட்ஸ் கழிஞ்சு ஒன்றும் கூட இது மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ கரெக்டாக அளவுக்கு இந்த மாவு வந்திருக்கு. அது கழிஞ்சிட்டு நம்ம அதை கூட பழம் போட்டு நல்லாவே ஒன்று மிக்ஸ் பண்ண பிறகு அப்புறம் ஒரு 2 செகண்ட் நேரம் அதிலே இருக்கணும். அந்த மாவுக்கிட்டையே அதிலே போட்டு நல்லா டீப் பண்ணி எடுத்த பிறகு நல்ல சூடான எண்ணெயில் போட்டால் போதும். நான் இங்கே யூஸ் பண்ணுற வந்துட்டு தேங்காய் எண்ணெய் தான். உங்களுக்கு இஷ்டம் இருக்க எண்ணெய் யூஸ் பண்ணலாம். ஒரு சைடு 3 மினிட் இல்லாட்டி 4 மினிட் மட்டும் வந்தால் போதும். அது கழிஞ்சு திருப்பி போட்டு ஒரு 4 மினிட்ஸு வேவிச்சு எடுத்தால் போதும். இது ஈவினிங் டைம்லாம் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கெல்லாம் இது செஞ்சு கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. அதனாலே மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். கரெக்டாக வெந்து வந்துருச்சு. நம்ம இதை சர்விங் பாத்திரத்தில் மாற்றினா போதும். லாஸ்ட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வரத்தான் இது கரெக்டாக வேக வச்சு எடுக்கணும் நம்ம.